இந்த ப்ராப்ளம் பாருங்க சால்வ் மட்டும்தான் நம்ம தான் என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ணணும் இதை என்ன மெத்தடில் தான் சால்வ் பண்ணுறது அப்படின்னு क्वेश्चन இருக்கு சால்வ் dy by dx minus y into cot x is equal to 2x sin x. இப்போ இந்த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் dy by dx plus py equal to q னு அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து q. இதே ஃபார்ம் இருக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் போட்டுட்டு d1 இத அப்படியே எடுத்து எழுதிடணும். எழுதிட்டு ஈக்குவேஷன் 1 ன்னு நம்பர் கொடுத்துருங்க. ஈக்குவேஷன் 1 ன்னு கொடுத்துட்டு the above equation is of the form அதாவது ஈக்குவேஷன் 1 is of the form னு போட்டாங்க சரி இல்ல above equation 1 is of the form என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கறது எழுதணும். அந்த ஃபார்ம்ல இருக்கா என்ன ஃபார்ம்ல dy by dx plus py equal to q இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு எழுதிடணும். இதை என்ன பண்றோம் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்தாலும் சரி இல்ல 2 கூட வேணாம் இந்த ஃபார்ம்ல இருக்குன்னு எழுதிட்டீங்க. அடுத்த லைன் என்ன பண்ணணும்னா here capital B இந்த ஈக்குவேஷன்ல என்ன ஈக்குவேஷன் 1 ல இங்க plus y ன்னு வந்திருந்தா என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல plus y இருந்தா cot x ன்னு போட்டுருவீங்க. இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம y உடைய கோஎஃபிஷியன்ட் தான் p ன்னு எடுத்துக்கிறோம். y உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன y மட்டும் மறைச்சிட்டு மத்தத பாருங்க எப்படி இருக்குன்னு மைனஸ் cot x ஆ சோ p வேல்யூ மைனஸ் cot x q னா என்ன இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுங்க q 2x sin x முடிஞ்சு. அடுத்து பாருங்க இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் உடைய ஃபார்முலா என்ன e பவர் இன்டகிரேஷன் p dx இத எடுத்து அப்படியே இங்க எழுதணும். அடுத்த லைன் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படி இத எடுத்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் இந்த இன்டகிரேஷன் எப்படியா பவர் இத தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்டகிரேஷன் p dx p dx என்னது what is p minus cot x அது இங்கே minus cot x dx இந்த மைனஸ் நான் முன்னால எடுத்துறேன். இப்போ மைனஸ் போட்டுட்டு நான் என்ன பண்றேன் cot x dx cot x எப்படி எழுதலாம் tan x னா sin x by cos x னு போடுவீங்க. cot x cos x by sin x னு போடலாமா உங்களுக்கு தெரியும் டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நியூமரேட்டர் கிடைச்சிருச்சுனா log னு போட்டு டினாமினேட்டர்ல இருக்கத எழுதிடுவோம் தானே. இங்க sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos கிடைச்சிருமா so minus log sin x minus log sin x இப்போ log முன்னாடி இந்த மைனஸ் சிம்பல் இருக்கு அதாவது மைனஸ் 1 இருக்க மாதிரி இத அப்படியே எடுத்துட்டு கொண்டு போயிடலாமா பவருக்கு இப்போ sin x இன்வெர்ஸ் என்னது 1 by sin x ன்னு எழுதலாமா இத சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றாங்க இது log 1 by sin x இது எதுடைய வேல்யூ இன்டகிரேஷன் p dx உடைய வேல்யூ நமக்கு என்ன வேணும் e பவர் இன்டகிரேஷன் p dx வேணும். அப்போ அடுத்த லைன் என்ன பண்ணுவோம் e பவர் இன்டகிரேஷன் p dx which is equal to e பவர் இந்த வேல்யூ அப்படியே இந்த இடத்துல இதுல லாகும் e கேன்சல் ஆகும். நமக்கு என்ன கிடைக்கும் வெறும் 1 by sin x மட்டும் கிடைக்கும். இதுதான் என்னோட வேல்யூ e பவர் இன்டகிரேஷன் p dx உடைய வேல்யூ. சரியா அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சொல்யூஷனுக்கு ஃபார்முலா என்ன y into e பவர் இன்டகிரேஷன் p dx is equal to q into e பவர் இன்டகிரேஷன் p dx plus இந்த ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதிட்டு அதுல எங்கெல்லாம் வேல்யூ நமக்கு தெரியுமோ அதை ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அந்த சொல்யூஷன்ஸ்ங்கறத எடுத்து எழுதிருக்கீங்க. அடுத்து நான் y
e power integration pdx உடைய வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம்னா 1 by sin x இது அப்படியே இருக்கு 1 by sin x which is equal to அடுத்து என்னது ஒரு இன்டகிரேஷனா இந்த இன்டகிரேஷன் போட்டுறோம் q வருது q உடைய வேல்யூ என்ன இங்க போட்டுறோம் q வேல்யூ வந்து 2x 2 sin x 2x sin x 2x sin x q வேல்யூ அடுத்து என்ன வந்து e power integration pdx e power integration pdx வேல்யூ 1 by sin x அதான் இந்த இடத்துல ஒரு dx சரியா எப்பவுமே இன்டகிரேஷன் வந்துட்டாலே ஒரு dx dx இப்போ நம்ம sin x கேன்சல் பண்ணிடலாமா வெறும் 2x தான் இருக்கும் 2 வெளியே ஒரு கான்ஸ்டன்ட் முன்னால எடுத்துருவோம் x dx plus c x இன்டகிரேட் பண்ண என்ன போறோம் 1 x ஸ்கொயர் பை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 இன்டகிரேட் பண்ணா 2 கேன்சல் ஆயிடும் x ஸ்கொயர் x square plus c ங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா y into 1 by sin x இதோட ஸ்டாப் பண்றதுனா பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா இந்த sin x இருக்கு இல்லையா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடணும் மல்டிப்ளை பண்ணா y is equal to x square sin x plus c into sin x இதோட ஸ்டாப் பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை அடுத்த ஸ்டெப் இது என்ன டேர்ம் வருது இது இப்படி தான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை இப்போ 1 by sin x க்கு பதிலாக cosecant x னும் போடலாம் cosecant x போட்டோம்னா இந்த இடத்த கேன்சல் பண்ணணும் இங்கே ஒரு திரும்ப நம்ம 1 by sin x அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே cosecant x போட்டோம்னா இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை நம்மளோட இது மெயினாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நான் வந்து dx போடாமல் விட்டுட்டேன் இன்டகிரேஷன் வந்துட்டாலே இந்த இடத்துல dx ங்கிறத கொண்டு வரணும் சால்வ் இந்த சம்ம பாருங்க இது எப்படி இருக்கு இது பார்த்த உடனே நம்மளால சொல்ல முடியாது இது லீனியர் ஃபார்மா என்ன ஏது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க இது எப்படி இருக்கு dy by dx தான் ஸ்டார்ட் ஆகுது எனக்கு இங்கே இருக்க கொஸ்டின் எப்படி இருக்கு x இன்ட்டுன்னு இருக்கு ஆனால் நான் என்ன பண்ணுறேன் இதை எக்ஸால இந்த என்டையர் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறேன் இப்போ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச இது அப்படியே எழுதி கிவன் எழுதி இப்போ எழுதுனதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க எப்படி இருக்கு எக்ஸ் பவர் 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 இது எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் இன்ட்டு மாதிரி எழுதலாமா x உடைய பவர் 1 தனியா இந்த மாதிரி இருக்கு இங்கே எப்படி இருக்கு x into dy by dx plus y into அடுத்த ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா டிவைடட் பை x இந்த ஈக்குவேஷன் x அப்படிங்கிறது இங்கே கேன்சல் ஆயிடும் இங்கே y by x வரும் இங்கே இந்த x கேன்சல் இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க இந்த ஃபார்முலா இருக்கா dy by dx plus dy is equal to q ன்னு இருக்கா இந்த மாதிரி இப்போ this equation is of the form ன்னு போட்டு இதை எடுத்து this equation is of the form அடுத்த லைன்ல t வேல்யூ என்ன உங்களுக்கு எழுதிருக்கேன் y உடைய கோஎஃபிஷியன்ட் y மட்டும் மறைச்சிக்கங்க ரிமைனிங் இருக்கிறது என்னது p இங்க y ஐ மறைச்சிட்டேன் 1 by x into log x தானே இந்த log x by x இப்படி வேணா 1 by x into log x is 3 q என்ன ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுங்க q is equal to e power x x power minus 1/2 log x நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அடுத்து integrating factor உடைய ஃபார்முலா e power integration pdx ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் இந்த பார்ட்ட மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றேன்
இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இன்டகிரேஷன் p dx which is equal to இதெல்லாம் இது அப்படியே எடுத்து போகும் 1/x log x dx. இப்போ இங்கே வெறும் 1/x மட்டும் வந்திருந்தாலும் நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். log x மட்டும் வந்திருந்தாலும் தனியாக இன்டகிரேட் பண்ணலாம். ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. 1/x வந்துருச்சு, log x. இங்கே நான் என்ன பண்ணுறேன், log x-க்கு பதிலாக புதுசாக ஒரு வேரியபிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். p is equal to log x. இந்த t-யை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் with respect to x. அதாவது dt by dx is equal to log x அப்படின்னா 1/x. அடுத்து இந்த dt-யை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைடு கொண்டு போனோம்னா இங்கே dx பண்ணுறோம். ஸோ dt is equal to 1/x into dx. இப்போ இந்த இன்டகிரேஷன் பாருங்க, இதுவும் இதையும் சேர்த்து நம்ம dt போட்டுடலாமா? இந்த log x t போடுறோம். ஸோ இன்டகிரேட் t into dt. t னா log x, dt ங்கிறது 1/x into dx. இப்போ இது முடிஞ்சிருச்சா? t ஐ இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? t ஸ்கொயர் ஆஃப் t ஸ்கொயர் பை 2. இந்த t வேல்யூ ஆக்சுவலா என்ன போட்டுருக்கோம், log x ன்னு போட்டுருக்கோம். இந்த இடத்துல log x ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதுதான் என்னது, p dx. அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும், e பவர் இன்டகிரேஷன் dx ஆ e பவர் integration pdx. So e போட்டுட்டு இங்க என்ன pdx வேல்யூ என்னது, என்ன log x by 2 whole square. அதாவது நியூமரேட்டர் மட்டும் ஸ்கொயர். இதை பல மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நான் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுக்காக இதுதான் பண்ணணுங்கிறது இல்லை. இதை எப்படி எழுதலாம்னா e பவர் log x into log x by 2. So pdx integration pdx நம்ம முடிச்சாச்சு. e power integration pdx, e power integration pdx உடைய வேல்யூ என்ன போட்டோம், log x by 2 whole square போட்டோம். இதை நீங்க பல மெத்தட்ல பல ப்ரொசீஜர்ல சால்வ் பண்ணலாம். இந்த பவர்ல இருக்க வந்து மூணாவது வந்து சால்வ் பண்ணலாம். இல்லை log x into log x by 2 இந்த மாதிரி பல ப்ரொசீஜர் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளத்துலாம் சொல்யூஷன் ஒரே என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதில் சால்வ் பண்ணணும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா e பவர் இதை log x by 2 into log x இல்லை log x into log x by 2 எழுதுறதுனாலே தப்பு இல்லை, ரெண்டு மாதிரி எழுதும். இப்போ எழுதிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பொதுவாக தெரியும் 2 into log x. இதை எப்படி எழுதுவோம், log x ஸ்கொயர்னு எழுதுவோமா? இப்போ அதே ப்ரொசீஜர் நான் இங்கே சும்மா ஃபாலோ பண்ணுறேன். இங்கே எப்படி இருக்கு, லாக்கு முன்னால் இந்த டேர்ம் இருக்கு. நான் இங்கே எப்படி எழுதிக்கிறேன்னா e பவர் log x, அந்த பவர் எதை போட்டுருக்கோம் log x. புரியுதா? இப்போ e log கேன்சல் ஆயிருமா? உங்களுக்கு என்ன டேர்ம் கிடைக்கும், x பவர்ல log x by 2. e பவர் இன்டகிரேஷன் pdx ஓவர். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்யூஷன் எடுத்து இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதிட்டு y இந்த வேல்யூ இது அப்படியே எழுதணும். அதானது y into e பவர் இன்டகிரேஷன் pdx இந்த வேல்யூவை எடுத்து எழுதுவீங்க. x என்னது x பவர் 1/2 into அதாவது இந்த 1/2ங்கிறத முன்னால் 1/2 into log x போட்டாலும் சரி, இல்லை சரி இதை எந்த மாதிரியே ஒன்று எடுத்துக்கிங்க கன்ஃபியூஸ் தான். e பவர் log x. இப்போ அடுத்தது இந்த q என்ன, ex
e power e power x x power minus 1 by 2 log x minus 1 by 2 log x log x x power 1 by 2 log x x power 1 by 2 log x dx dx plus c. இதுல கேன்சல் ஆகுமா? ஆமாம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு வெறும் e power x மட்டும் dx plus c இருக்கும். e power x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power x plus c இதுல இருக்க இந்த LHS எடுத்து அப்படியே இருக்கு. இப்போ y is equal to னு வச்சு இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு டினாமினேட்டர் கொண்டு வரலாம், இல்லை இப்படியே வைக்கிறதுனாலையும் தப்பு இல்லை. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நம்ம மாற்றி மாற்றி எடுக்கிறத பொறுத்து இருக்கு.